அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த வைகாசி விசாக பதிவு. முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் தான் வைகாசி விசாகம். அதனால தான் இந்த நாளில் யார் ஒருத்தங்க முருகனுக்காக வேண்டி விரதம் இருந்து வழிபடுறோமோ கண்டிப்பாக வேண்டிய வரங்கள் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த நாளில் நம்ம சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரங்களும், எப்படி விரதம் இருக்கணும், எந்த எளிமையான முறையில் நம்ம பூஜைகள் பண்ணணும் அப்படிங்கிற அற்புதமான ஒரு பதிவு தான். நிறைய பேர் கந்தசஷ்டி நம்ம விரதம் எடுப்போம் பார்த்தீங்களா, அப்படியே 6 நாட்கள் விரதம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு 6ங்கிற எண் எப்பயுமே 6 படை வீடாக இருக்கட்டும், 6 நாட்கள் விரதம் கூடுதலான ஒரு விசேஷம் கிடைக்கும். அப்படி 6 நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பாங்க. அந்த 6 நாட்கள் எப்போ நீங்கள் விரதம் தொடங்கணும், இல்லாட்டி 3 நாட்கள் எப்போ தொடங்கணும், ஒரே ஒரு நாள் நம்ம விரதம் இருந்தாலும் அந்த வழிபட்ட பலன்கள் கிடைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற அற்புதமான ஒரு விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான நாள் தான் வைகாசி விசாகம். எப்படி கார்த்திகை மாதத்தில் சஷ்டி விசேஷம் சொல்கிறோமோ, தை மாதத்தில் பூசம் விசேஷம் சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் வைகாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரங்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் சொல்லுது. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலுமே இதில் கிருத்திகை விசாகம் இது முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான ஒரு விரத நாளாக கருதப்படுது. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி 6 தாமரை மலர்களில் தவழ்ந்த 6 குழந்தைகளை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கின்ற விதமாக தான் சிவபெருமான் அளித்த வரத்தால் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு விரத நாளானது. அதே மாதிரி முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததுனால விசாக நட்சத்திரமும் அவருக்கு உரியதாயிருக்கு. அது விசாகம்ங்கிறது ஞானத்துக்கான ஒரு நட்சத்திரம். அதனால தான் விசாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலே தந்தைக்கு வேதத்தின் பொருள் உரைத்தவன். அதனால தான் முருகனை ஞான பண்டிதன், தகப்பன் சுவாமி அப்படின்னு அழைக்கிறோங்க. இந்த வைகாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரம் அன்னைக்கு சிவபெருமானுடைய நெற்றிக்கணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து உதித்தவர் தான் முருகப்பெருமான் அப்படின்னு கந்த புராணம் சொல்லுது. விசாகம் அப்படின்னாலே துளிர்த்து வருதல் அர்த்தம். அதாவது சிவபெருமான் தன்னுடைய ஞான விருட்சத்திலிருந்து துளிர்த்து வந்தவர் தான் முருகப்பெருமான். அதனால தான் இந்த ஒரு நாள் நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது. நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியாக நம்ம குடும்பம் நல்ல செழிப்படையணும், நம்முடைய குலம் தழைக்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும், அதாவது சில விரதங்கள் நம்ம இருப்போம், குழந்தை வரத்துக்காக இருப்போம், இல்லை தொழிலுக்காக இருப்போம், இல்லாட்டி நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் திருமணத்துக்கு, அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விரதங்கள் இருப்போம். ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும், எல்லா பிரச்சனைகள், எல்லா வேண்டுதல்களும் நமக்கு நடக்கணும்னா கண்டிப்பாக வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகனை நம்ம ஆத்மார்த்தமாக சரணடைஞ்சாலே போதும். ஏன்னா இந்த வைகாசி விசாகம் அந்த விரதமானது நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து நல்லதொரு ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி இந்த வருடம் நமக்கு வைகாசி விசாகம் எந்த நாளில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை நமக்கு இந்த வைகாசி விசாக நாள் அன்னைக்கு வருது. எப்பொழுதுமே நமக்கு பௌர்ணமி திதியும் நமக்கு விசாகமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாள்னு சொல்லுவோம். ஆனால் இந்த முறை பௌர்ணமி நமக்கு அடுத்த நாள் தான் வருது. ஆனால் எல்லா கோவில்களிலுமே நமக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி நட்சத்திரத்தோடைய அடிப்படையில் ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமையில் வைகாசி விசாகம் கொண்டாடப்படுது. இந்த நாள் அன்னைக்கு நம்ம எப்படி செய்யணும், அதாவது இப்போ நீங்கள் 6 நாட்கள் நமக்கு முருகனுக்காக வேண்டி விரதம் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா நமக்கு அதாவது எளிய உணவுகள் எடுத்துட்டு ஒரு நேர விரதம், அதாவது நிறைய சகோதரிகள் நம்ம ஒரு நேர விரதம்ங்கிறப்ப கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிறாங்க. அதாவது ஒரு நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நமக்கு அதற்கு பெஸ்ட்டு டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலை நேரம்னு வச்சுக்கோங்களேன், பகல் 12 மணி வரைக்குமே நீங்கள் எதுவுமே சாப்பிடாம மதியானத்துக்கு அப்புறம் மதிய உணவு, ராத்திரி உணவு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 6 நாட்களுமே எளிமையான சைவ உணவுகள் எடுத்துக்கலாம். இல்லை 2 நேரம் நாங்கள் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா 2 நேரம், காலை மாலை இல்லாட்டி காலை நைட்டு, அப்படி 2 நேரம் சாப்பிடாம ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு அது மாதிரி நீங்கள் விரதம் இருக்கலாம். எந்த விரதமாக இருந்தாலுமே உங்களுடைய உடல் எப்படி இருக்குது, நமக்கு இதான் நிறைய பேருக்கு மயக்கம் வருது, இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது, அப்போ நம்முடைய உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நம்ம தண்ணி எடுத்துக்கணும், ஜூஸ் ஏதாச்சும் நீங்கள் சாப்பிடலாம், பால் பழங்கள் இது
மாதிரி உள்ள விஷயங்கள் நம்ம வந்து நிறைய தண்ணி வந்து நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்முடைய உடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் உடலை ரொம்ப போட்டு வருத்திட்டு நீங்கள் விரதம் இருக்க வேணாம். எளிமையான ஒரு உணவுகள், சைவ உணவுகள் எடுத்துட்டு இந்த 6 நாட்கள் நீங்கள் தாராளமாக விரதம் இருக்கலாம். அப்படி 6 நாட்கள் நம்ம எடுக்கக்கூடிய அந்த விரதம் எப்போ தொடங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதம் 4ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை நமக்கு இந்த 6 நாட்கள் விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து 6 நாட்கள் எடுக்க முடியல, 3 நாட்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமையிலே நீங்கள் விரதம் இருக்கலாம். எங்களுக்கு இப்படி 6 நாட்கள் 3 நாட்கள் முடியாதுமா, அந்த ஒரே ஒரு நாள் தானா, தாராளமாக ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாகம் அன்னைக்கு நீங்கள் எடுக்கலாம். இதற்கு நம்முடைய வீட்டில் நம்ம பூஜை அறையில் நம்ம பூஜை படங்கள், சுவாமி படங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, வேல் இருந்ததுன்னா வேலுக்கு வந்து நீங்கள் 6 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க 6 நாள் தொடர்ந்து நம்ம அபிஷேகங்கள் பண்ணலாம். இல்லை 3 நாட்கள் பண்ணலாம். இல்லை ஒரே ஒரு நாளில் அந்த ஒரு நாட்கள் வந்து நம்ம வந்து இதே மாதிரி முருகப்பெருமான் படத்துக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு வேலுக்கு வந்து அபிஷேகங்கள் பண்ணிவிட்டு நம்ம பால், பன்னீர், சந்தனம் இது மாதிரியான மிக முக்கியமான பொருட்கள் இந்த அபிஷேக பொருட்கள். இதில் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறப்ப முருகப்பெருமானுடைய மனமானது எப்படி குளிருதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு நிம்மதி, சந்தோஷம் வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. எப்பயுமே எந்த ஒரு பூஜை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடியுமே ஃபஸ்ட்டு ஆத்மார்த்தமாக உங்களுடைய குல தெய்வத்தையும் பிள்ளையாரையும் நீங்கள் மனசார நினச்சி வேண்டிட்டு அதற்கப்புறம் இந்த வைகாசி விசாக பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கணும். முருகப்பெருமானுக்கு 6 வகையான பூக்கள், அதில் எந்த பூக்கள் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். செவ்வரளி வைக்கலாம், தாமரை வைக்கலாம், இல்லை சிகப்பு நிற செம்பருத்தி, ரோஸு, உங்ககிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் வச்சு 6 வகையான பூக்கள் எடுத்துக்கலாம் பூஜைக்கு. அதே மாதிரி சுவாமிக்கு நிவேத்தியமாக 6 வகையான இனிப்பு வகைகள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அது பண்ணலாம். அதே மாதிரி 6 நெய் விளக்குகள் ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறது. நமக்கு இந்த 6 நாட்கள் விரதம், 3 நாட்கள் விரதத்துக்கு டெய்லி 6 விளக்கு ஏற்ற முடியாதவங்க கூட நம்ம 9ஆம் தேதி வைகாசி விசாகம் அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ஷட்கோண கோலம் போட்டு அதில் 6 வெற்றிலைகள் வச்சுக்கலாம். இல்லாட்டி அந்த ஷட்கோண கோலம் பக்கத்துலேயே வந்து நீங்கள் 6 நெய் தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். குறிப்பாக திருப்புகள், அதாவது சுவாமிமலை திருத்தலத்துக்கு உரிய திருப்புகள் வந்து பாராயணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கூடுதலான விசேஷம். இப்போ வேல்மாறல் உங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நம்ம பூஜையில் வேல்மாறல் மகா மந்திரத்தை நீங்கள் படிக்கலாம். ஏன்னா வேல்மாறல் படிக்கிறப்ப முருகப்பெருமானே நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு மனசில் நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு நம்ம வேல்மாறல் பாராயணம் பண்ணணும். இப்படி எல்லாம் முடிச்சுட்டு தீபதூப ஆராதனைகள் எல்லாம் சுவாமிக்கு நீங்கள் பண்ணுறப்ப கையில் இந்த 6 வகையான பூக்கள் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு உங்கள் ஆத்மார்த்தமாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள், அந்த என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்கள், அதை நீங்கள் நினச்சி முருகன்கிட்ட அந்த பூக்களை மட்டும் சமர்ப்பித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த வரங்கள் கண்டிப்பாக முருகன் அருளாலே கிடைக்குங்கிற நம்பிக்கை. இது எதற்கு வேணாலும் நீங்கள் கேட்கலாம். குழந்தை பிறப்புக்கு, நம்ம குடும்பத்துடைய ஒற்றுமை கேட்டுக்கலாம், இல்லை சொந்த வீடுக்கு, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தீர்வதற்கு. அப்படி எந்த பிரச்சனை குடும்பத்தில் இப்போ எல்லாருமே இது மாதிரி விரதங்கள் இருக்கணும்னா தேவையில்லை. வீட்டில் ஒருத்தர் நம்ம இது மாதிரி நம்ம வந்து முருகனை வேண்டி நம்ம வந்து வழிபட்டாலே போதும், ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நல்லதொரு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வைகாசி விசாக விரத முறை. அதனால் எளிமையான முறையில் நீங்கள் செஞ்சாலே போதும். குறிப்பாக உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தான தர்மங்கள், ஏதாவது பறவைகளுக்கு கொடுக்கலாம், இல்லாட்டி நமக்கு தெரிந்தவங்க கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக அன்னதானம் பண்ணுறதுங்கிறது ரெட்டிப்பு பலனை கொடுக்கும். இது ரொம்ப வெயில் காலம் நமக்கு அப்படிங்கிறப்ப ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி நீங்கள் வந்து இந்த வைகாசி விசாகம் அப்போ நம்ம வந்து கொடுத்தோன்னா கூட நமக்கு அந்த முருகனுடைய அருட்கராட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா தானத்திலே மிக உயர்ந்த தானம் நமக்கு இந்த அன்னதானம் தாங்க. அதனால் கண்டிப்பாக அன்றைக்கி யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் நீங்கள் தானம் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. நமக்கு வந்து எப்பயுமே சொல்கிறது தான், பீரியட்ஸ் ஆனால் வீட்டில் யாராச்சும் உங்களால் விளக்கு ஏற்ற முடியுங்கிறவங்க மற்றவங்க போய் பூஜை அறையில் போய் தீபம் ஏற்றிக்கட்டும். நம்ம வீட்டிலேருந்து அதாவது பூஜை அறைக்கு போகாமல் வெளியிலேருந்தே முருகனை நினைத்து நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் விரதங்கள் தாராளமாக எடுக்கலாம். மனசுக்குள்ளே நீங்கள் வந்து முருகாங்கிற அந்த ஒரு நாமத்தை நீங்கள் சொல்ல சொல்ல கண்டிப்பாக முருகன் அருள் என்றைக்குமே கிடைக்குங்க. அதனால் இந்த எளிமையான விரத முறைகள், இந்த எளிமையான அந்த பூஜை முறைகளை மட்டும் நம்ம செஞ்சு பாருங்கள். வைகாசி விசாகம் கண்டிப்பாக குடும்பத்தை வாழ வைக்கும், குடும்பத்தை அடுத்த கட்ட வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும். அதனால் நிச்சயமாக பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இந்த ஒரு பதிவு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அற்புதமான ஒரு தமிழ் மந்திரத்தை பதிவிடுங்க. பார்க்குற எல்லாருக்குமே இது
இது ஒரு உந்துதலாக தூண்டுகோலாக இருக்கும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.